ஆன்லைன் வேலை விளம்பரம் மூலமாக சேர்ந்த பெண் ஒருவர் முதியவர் வீட்டிலிருந்து நகை மற்றும் பணத்தை திருடியதை அடுத்து தாம்பரம் போலீசார் கைது செய்து 12 சவரன் நகையை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் 71 வயதான சுகுமார். இவர் தனது மனைவி ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் தனியாக வசித்து வந்தார். வீட்டு வேலைகள் மற்றும் சமையலுக்கு உதவியாக ஆன்லைன் செயலி மூலமாக வேலைக்காக பெண் தேடி வந்தார். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் அருகே உள்ள பாலவேடு பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவரின் மனைவி 50 வயதான லட்சுமி என்பவர் தொடர்பு கொண்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார். நவம்பர் 14ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்த லட்சுமி டிசம்பர் 15ஆம் தேதி வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று கூறி சென்றவர் அதன் பின்னர் திரும்பி வரவில்லை. அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த சுகுமார் வீட்டின் பீரோவை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த 12.25 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வேலைக்கு சேர்க்கும் போது வாங்கியிருந்த லட்சுமியின் ஆதார் கார்டு விவரங்களின் அடிப்படையில் சுகுமார் தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி லட்சுமியை கைது செய்தனர். அவரிடமிருந்து 12 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட லட்சுமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.